ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புதினா சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் கட் பண்ணது ஒரு கப்பு, 5 பல்லு பூண்டு, 4 வரமிளகாய், இஞ்சி ஒரு துண்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கட்டு புதினாவை கிள்ளி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாய் சூடானதும் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. சூடாயிடுச்சு. அதில் வந்து கடலைப்பருப்பு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். உளுந்து பருப்பு ஆட் பண்ணிக்கணும். இல்லை பொன்னிறமாக வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து பூண்டு இஞ்சி வரமிளகாய் ஆட் பண்ணுங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட நம்ம தேங்காய் கட் பண்ணி வச்சு தான் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புதினாவை சேர்த்துக்கலாம். புதினா ரெண்டு தட்டு கழுவிடுங்க, மண் இருக்கும். ஒரு 2 நிமிஷம் புதினா வதங்கட்டும். புதினா நல்லா வதங்கிடுச்சு. இது நம்ம ஆறுனதுக்கப்புறம் ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கங்க. புதினா துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு சின்ன பேன் வச்சுக்கிட்டு அதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சுடாயிருச்சு. நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. தாளிச்சோம்னா அது சட்னியில் போட்டுக்கலாம். சுவையான புதினா சட்னி ரெடி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சூடாக சாப்பாட்டை கூட சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.